ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆல். நம்ம இந்த ப்ரீவியஸ் சீரீஸ்லேருந்தே ஜாவாவோட பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஜாவாவோட மெத்தட்ஸாக இருக்கட்டும், அரேஸ், அதுக்கப்புறம் அதில் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், இந்த மாதிரி நிறைய இது நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், போய் பாருங்கள். நம்ம இருக்கிறது சீரீஸ் 8. இந்த சீரீஸ் 8 பொறுத்தவரையிலையும் எல்லாமே ஜாவாவோட மெத்தடை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த ஜாவாவோட மெத்தட்ஸ்னால் என்ன, டைப்ஸ்னால் என்ன, பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கும், வித் ஆர்குமெண்ட், வித்தவுட் ஆர்குமெண்ட், அல்ல ஓவர் ரீடிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அகைன் வெல்கம் பேக் டு ஆல் இன் ப்ரோக்ராமிங் தமிழ் சேனல். எங்கள் சேனலில் டெக்னிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிக்கல் கண்டென்ட்ஸ் அதிகம் அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோஸ்க்கு லைக் போட்டுக்கோங்க. லெட்ஸ் மூவ் டு தி கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஜாவா மெத்தட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை மெத்தட்ஸாக இருக்கட்டும், அதாவது இன்னன் மெத்தட்ஸ், அது எல்லாத்தையும் கலெக்ஷனாக வச்சுருக்கோம்னா குரூப்டாக டுகெதர் டு பர்ஃபார்ம் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அதாவது ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அதில் நார்மல் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா மாடிஃபையர்ஸ் கொடுக்கலாம். பப்ளிக், ப்ரொடெக்டர், ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபையர்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப்பை பொறுத்து டாப் சைடில் வந்து டேட்டா டைப்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் மெத்தடோட நேம், தென் ஃபாலோடு பை பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ் நம்ம எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கொடுப்போம். உள்ளார பார்த்தோம் அப்படின்னா மெத்தடோட பாடி எழுதுவோம். ஓகே, நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் சீரீஸில் சொல்லியிருப்பேன் மெத்தடுக்குள்ளார நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னு. மெத்தடை பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, ஒரே கண்டென்ட்டை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு மோர் தென் லைன்ஸ், ரொம்ப பெரிய லைன் இருக்குது அது பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் லைன் தான், அதாவது சேம் லைன் கிடையாது, டிஃப்ரெண்ட் லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கொடுக்குறோம். அதாவது நம்ம ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ற போது அதில் பட்டன் கொடுப்போம், ஹெட்டிங் கொடுப்போம், லேபிள்ஸ் கொடுப்போம், இன்புட்ஸ் கொடுப்போம். அது எல்லாமே கொடுக்குற போது ஒரு ப்ரோக்ராமில் ஒரு சீரீஸாக நம்ம எழுதிட்டு வருவோம். அப்படின்ற போது நம்ம அப்டேட் பண்ணுறோம், இல்லை ரிமூவ் பண்ணுறோம், இல்லை இன்செர்ட் நியூவாக பண்ணுறோம் அப்படின்ற போது நம்ம பட்டனை சர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளார போய் நம்ம கரெக்டான இடத்துல மாற்றணும். அப்படிலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு லைனையும் பார்த்து டைம் ரொம்ப ஆகும். அந்த டைம் டிலேயை நம்ம ஓவர்ஃப்ளெச் பண்ணுறதுக்கு தான் நம்ம மெத்தட்ஸ் அங்கே நம்ம கொண்டு வருவோம். மெத்தட்ஸ் பொறுத்தவரையும் செக்ஷனாக பிரிக்கும். எப்படின்னா நான் பட்டன் அப்படின்னு வச்சுட்டேன்னா பட்டனுக்கு ஒரு மெத்தடை நான் கிரியேட் பண்ணிப்பேன். அப்படின்ற போது நான் பட்டன் மெத்தடுக்குள்ளார பட்டன் சம்மந்தமாக எல்லாம் வச்சுட்டேன் அப்படின்னா பட்டனை நான் இன்செர்ட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன், இல்லை டெலீட் பண்ணுறேன், இதுனாலும் அதிலே நான் பார்த்துப்பேன். நான் திரும்பியும் சொல்லிவிட்டு அந்த அவ்வளோ பெரிய லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்குள்ளார நான் சர்ச் பண்ணணும், இல்லை ஒவ்வொரு லைனும் தேடணும்னு தேவையில்லை. ஏன்னா நான் செட்டாகவே வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு பேனா ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு லெட்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லெட்டு பார்த்துக்கோங்க. லெட்டை பொறுத்தவரையும் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதில் இங்கு தீர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுறோம், அது தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு லெட்டு வாங்குகிறோம். அதே நம்ம பேனா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிலே ரீஃபில் பண்ணிக்கலாம் இங்கை. ஓகேவா, இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம ஒரு ரிப்பீட்டேஷன் கோடிங்கே வச்சுக்குவோம். எப்படின்னா நிறையா நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே நான் இன்புட்ஸ் கொடுக்குறேன். அதாவது அவங்க நேம், ஏஜ் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தோன்னா நான் ஒவ்வொரு தரக்கு கோடிங் எழுதுகிறேன். ஓகேவா, நேம் ஸ்டூடெண்ட் 1க்கு நேம் இன்புட் வாங்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏஜ் இன்புட் வாங்கணும். செகண்ட் ஸ்டூடெண்ட்க்கு பார்த்தோன்னா செகண்ட் ஸ்டூடெண்ட் நேம் வாங்கணும், செகண்ட் ஸ்டூடெண்ட் ஏஜ் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் போய்கிட்டே இருக்கும். அது பார்த்தா லெட்டு, அதாவது புதுசாக நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு லெட்டு தீர்ந்துருச்சுன்னா இன்னொரு லெட்டு வாங்குவேன். பட் அதே பேனாவாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு பேனா இருந்தால் போதும். நான் என்ன பண்ணுவேன், இங்கை ரீஃபில் பண்ணிக்கிட்டே வருவேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நல்ல காமனாகவே ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த மெத்தடை ஒவ்வொருத்தருக்கும் நான் கால் பண்ணும் போதும் அது பார்த்தோன்னா இன்புட்ஸ் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கலாம். நான் ஒவ்வொரு தரைக்கும் அது ரீஃபில் பண்ணணும், அதை புதுசாக நான் ஒரு லைன் எழுதணும், எந்த ஒரு நீடும் இல்லை. ஓகே, தென் மூவ் டு தி மெத்தட் காலிங்ஸ். சொல்லப்போனால் உங்களுக்கு லாஸ்ட் சீரீஸ் எல்லாமே இந்த மெத்தட் காலிங் எல்லாமே சொல்லிப்பேன். பட் திரும்பி ஒரு கால் பண்ணுறேன். என்ன அப்படின்னா மெத்தடை கால் பண்ணோம்னா நிச்சயமாக கால்டு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்தே தான் ஆகணும். கால்டு மெத்தட், அதாவது நம்ம ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்த காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னுவோம். அதாவது கால் பண்ணுற இடத்த காலிங் ஃபங்க்ஷன்னுவோம். நம்ம கால் பண்ணிட்டு அதை டிஃபைன் பண்ணியிருப்போம்ல பாடி கொடுத்து, அதை கால்டு ஃபங்க்ஷன் அப்படின்னுவோம். ஓகே, நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம்னா ஒரு கால்டு ஃபங்க்ஷன் இருக்கணும் கண்டிப்பாக. தென் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். அதே மாதிரி பேராமீட்டர் இஸ் டிஃபைன்டு பை அ மெத்தட் ரிசீவ்ஸ் அ வேல்யூ. எதுக்கு அப்படின்னா பேராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேல்யூவை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக. எங்கேருந்து அப்படின்னா காலிங் ஃபங்க்ஷன்லேருந்து கால்டு ஃபங்க்ஷனுக்கு போகிற வேல்யூவை. காலிங் ஃபங்க்ஷனில் இருக்கிறது பேராமீட்டர். அதே நம்ம கால்டு ஃபங்க்ஷன் வச்சுருப்போம். என்ன அப்படின்னா நான் வேல்யூவை கொடுப்பேன்,
அதாவது நான் வேல்யூவை கொடுத்து நான் மெத்தடை கால் பண்ணுவேன். அது காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னுவேன். அதில் கொடுக்குற அந்த வேல்யூவை நான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னுவேன். அதை கேட்ச் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணுற ஃபங்க்ஷனில் இருக்கிற வேல்யூஸை அதாவது வேரியபிள்ஸை நான் பேராமீட்டர்ஸ் அப்படின்னுவேன். ஓகே. தென் என்ன அப்படின்னா இதை 2 டைப்ஸாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா காலிங் எ மெத்தட் தட் ரிட்டர்ன்ஸ் எ வேல்யூ. இந்த ரிட்டர்ன் வேல்யூ வச்சு ஒரு மெத்தடையும் கிரியேட் பண்ணலாம். ரிட்டர்ன் வேல்யூ இல்லாமலும் நான் மெத்தடை கிரியேட் பண்ணலாம். ரிட்டர்ன் வேல்யூ வச்சு நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வேல்யூ என்ன டேட்டா டைப்பில் கொடுக்குறோமோ டிஃபைன் பண்ணும்போது அந்த ரிட்டர்ன் டேட்டா டைப் கொடுக்கணும். அதே நான் எந்த ரிட்டர்னுமே கொடுக்கல அப்படின்னா நான் ரிட்டர்ன் கொடுக்காம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து அந்த வாய்ட் அப்படின்னு சொல்லணும். வாய்ட்னா நன், எதுவுமே இல்லை அப்படின்னு. ஓகே. தென் வை யூஸ் மெத்தட்ஸ். மெத்தட்ஸை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவாய்ட் கோட் டூப்ளிகேட்ஸ். அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே நான் லைன்ஸ் எழுதினேன் அப்படின்னா தட் இஸ் அ டூப்ளிகேட். சேம் லைன் தான் நம்ம ரிப்பீட் ஆகிட்டே வரும், காப்பி ஆகிட்டே. அதே வந்து நான் மெத்தடுக்குள்ளார கொண்டு வந்துட்டேன்னா ஒரு தடவை எழுதினா போதும், வேண்டிய போது நான் கால் பண்ணிக்கிட்டே இருவேன். ஓகே. இம்ப்ரூவ்ஸ் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம ப்ரோக்ராமில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண. அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறேன்னா ஒரே ப்ரோக்ராமில் நான் எழுதிட்டு போகாமல் அதனால் ஃபங்க்ஷன் கொடுத்து செக்ஷனாக பிரித்து எழுதும்போது நம்ம ஸ்ட்ரக்சர் இன்னும் ஒரு ஸ்ட்ராங் அதாவது இம்ப்ரூவ் ஆகும் நல்லா. அதே ஈஸி டு மேனேஜ் அண்ட் டீபக். அதான் சொன்ன மாதிரி ஒரு இன்சர்ட் பண்ணுறோம், இல்லை டெலீட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம், நியல்ஸ் அது பண்ணுறோம், ஆப்ரேஷன் அடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடில் செக்ஷனாக பிரிக்கும் போது அதில் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபெசிலிட்டேட்ஸ் மாடியூல் ப்ரோக்ராமிங். மாடியூல் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஒரு ஃபைல் ஆஃப் கோடிங் நான் எழுதியிருக்கேன். ஒரு கோடிங் வந்து ஃபைலில் வச்சு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது இன்னொன்று ஃபைல் ஆஃப் கோடிங்கில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் ஜாவா டெமோன்னு சொல்லிட்டு ஃபைல் 1 ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸஸை வந்து நான் ஃபைல் டெமோ 2 அப்படின்ற ஃபைலில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தோன்னா உங்களுக்கு பேக்கேஜிங்கில் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அந்த மாதிரி இடங்களையும் பார்த்தோன்னா இந்த மாடியூல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் மாடியூல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காம்போனன்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். என்னென்ன அப்படின்னா அக்சஸ் மாடிஃபயர்ஸ். அதில் பார்த்தா பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்ட் அப்படின்னு இருக்குது. இன்னும் டிஃபால்ட், அதாவது 3மே கொடுத்தோம் அப்படின்னா அது டிஃபால்ட் அப்படின்னு போயிடும். தென் என்ன அப்படின்னா இந்த பப்ளிக் அப்படின்றது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு பப்ளிக் அப்படின்னு சொன்னால் அந்த கிளாஸ் ஃபுல்லாகவுமே இல்லை அவுட்டர் கிளாஸ் ஃபுல்லாகவுமே இல்லை ப்ரோக்ராம் ஃபுல்லாகவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட அந்த கிளாஸ்க்குள்ளார மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர சப் கிளாஸ்லேயோ பேரண்ட் கிளாஸ்லேயோ இல்லை ப்ரோக்ராம் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. அதே ப்ரொடெக்டார் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க இந்த கிளாஸ்க்குள்ளாரையும் அந்த சப் கிளாஸ் அதாவது ரிலேட்டடாக இருக்கிற கிளாஸ் அதாவது எக்ஸ்டென்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த கிளாஸில் மட்டும்தான் ப்ரொடெக்டார்ஸ் யூஸ் பண்ண முடியும். நம்ம அதுக்கு வெளியில் அதாவது அதில் சம்மந்தமே ரிலேட்டடாக இல்லாமல் ஒரு கிளாஸ்லையோ இல்லை ஃபுல் கோடிங்கில் அது யூஸ் பண்ண முடியாது. தென் ரிட்டர்ன் டைப்ஸ் பொறுத்தவரையும் என்ன டேட்டா டைப் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து நியூமரிக்கலாக ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். நான் ரிட்டர்னே பண்ணலைன்னா வாய்டு. அதே நான் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன்னா ஸ்ட்ரிங், ஃப்ளோட் கொடுக்குறேன்னா ஃப்ளோட் இல்லை டபுள் அந்த மாதிரி கொடுக்கலாம். தென் மெத்தட் நேமை பொறுத்தவரையும் நம்ம ஐடென்டிஃபையர் அப்படின்னு ஐடென்டிஃபையர் அப்படின்றது தெரிஞ்சிக்கிறது. அதாவது நான் மெத்தடுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். எந்த மாதிரி அப்படின்னா ஒரு கீவேர்டு கொடுக்குறதோ இல்லை ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 ஆர் ஸ்பெசிஃபைட் சிம்பிள்ஸும் இருக்கக்கூடாது. அதே நீங்கள் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் தரீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் அண்ட் டாலர் சிம்பிள்ஸ் மட்டும்தான் ஜாவாவில் கொடுக்க முடியுமே தவிர நீங்கள் வந்து அதர் கமா ஃபுல் ஸ்டாப் அதே மாதிரி ப்ராக்கெட் அந்த மாதிரி எதுவுமே ஸ்டார்டிங்கில் கொடுக்க முடியாது. ஓகே. இது பார்த்தோன்னா உங்களுக்கு வேரியபிள்ஸ்லேயே என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சீரீஸில் போட்டிருப்பேன். தென் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது ஆப்ஷனல்ஸ். நம்மளுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கொடுத்தாகணும்னு தேவையில்லை. அது பொறுத்தவரையும் நம்ம எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் நம்ம காலிங் ஃபங்க்ஷனில் கொடுக்குறோமே அவ்வளோ கால்டு ஃபங்க்ஷனில் அவ்வளோ பேராமீட்டர்ஸ் ஈக்குவலாக தரணும். அதே மாதிரி பார்த்தோன்னா பேராமீட்டர்ஸ்லையும் நம்ம டேட்டா டைப்பை இன்க்ளூட் பண்ணுவோம். கால்டு ஃபங்க்ஷனில் வந்து நான் இன்டீஜர்னு சொல்லிட்டு 2 வேல்யூவை நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா பேராமீட்டர்லையும் இன்டீஜர்னு சொல்லி தான் அந்த வேல்யூவை கேட்ச் பண்ணணும். நான் ஃப்ளோட் இன்டீஜர்னு சொல்லிட்டா அந்த மெத்தடே கால் ஆகாமல் இந்த மெத்தட் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங்கில் இதை பற்றி நம்ம கான்செப்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் மெத்தட் பாடி அப்படின்னா பிளாக் கோட். அதுக்குள்ளே நம்ம பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன பண்ணுறோமோ அந்த மாதிரி லைன்ஸ் எழுதலாம். பிரிண்ட் பண்ணுறது இல்லை அப்டேட் பண்ணுறது, இன்சர்ட் அடிஷன்ஸ் இது வேணாலும். தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் ஆப்ஷனல் தான். இது பார்த்தோம்னா கொடுத்தே ஆகணும்னு தேவையில்லை. பட் இது கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன டேட்டா டைப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிட்டர்ன் டேட்டா டைப் மேலே டிஃபைன் பண்ணுற இடத்துல நம்ம கொடுக்கணும். இன்டீஜர் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்னா மேலே இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே நம்ம ஜாவாவை கிளாஸஸால் தான் கிரியேட் பண்ண முடியல. பப்ளிக் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டெமோ அப்படின்னு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். அப்புறம் கிளாட்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கிளாஸ் பிளாக்கெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறேன்.
அதுக்குள்ளார என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம் எப்போவுமே. தென் அதுக்கும் நான் கேர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி பிளாக் ஓப்பன் பண்ணுறேன். இல்லைனா int அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா டைப் கொடுத்துட்டு data 1 ஈக்குவல் டு 5 அப்படின்னும் data 2 ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தட் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ளாரியே ஒரு மெத்தட் கால் பண்ணுற மாதிரி, இல்லைனா கால்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கால் பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுப்பேன்னா இந்த data 1 அண்ட் data 2 கால் பண்ணுறதுக்கு இந்த சின்ன பேராமீட்டராக ஆர்குமெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆர்குமெண்ட் ஓகே பேராமீட்டர் நான் கொடுப்பேன். இல்லைனா int num அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லைனா int num1 அண்ட் num2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இங்கே 2 ஆர்குமெண்ட்ஸ் அமுச்சு விட போகிறோம்ல, அதுக்குள்ளார என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் நான் ரிட்டர்ன் மட்டும் பண்ண போகிறேன். என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படின்னா அந்த num1 அண்ட் num2 ஆட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணி விடுவேன். ஓகே, தென் நான் இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வச்சுக்கிறதுக்கு நான் ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அது நான் இன்டிஜரில் வச்சுட்டு தென் அந்த காக் அப்படின்னு சொல்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுவேன். எப்படி அப்படின்னா உள்ள நான் ஆர்குமெண்ட் கொடுப்பேன் data 1 அண்ட் data 2 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுனேன். என்னன்னா print demo அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நான் ரிஸ் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி தான் நான் எந்த டேட்டா டைப்பும் ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை. அதனால நான் void அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். கொடுத்துட்டு print demo அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார நான் பேராமீட்டர் கொடுப்பேன். என்னன்னா int num அப்படின்னு சொல்லிட்டே கொடுக்கலாம். நம்ம சேம் நேம் கொடுக்கறதும் தப்பு இல்லைனா num அப்படின்னு கொடுக்குறேன். தென் பிளாக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா system.out.println ஓகே, இப்படி தான் நம்ம ஜாவாவில் பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளார என்ன எழுதுறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக நான் டிக்ளேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா டோட்டல் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, ப்ளஸ் அப்படின்றது வேல்யூஸ் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுவோம். பண்ணிட்டா இல்லை நம்ம அப்படி பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு இப்போ ஒரு எரர் காமிக்கிற பார்த்தீங்களா கீழே நான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் வேல்யூ அங்கே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகே, அந்த கீழே உங்களுக்கு தெரியும் அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எரர் கிரியேட் ஆகுது. பட் நம்மளை பொறுத்தையும் பேராமீட்டர் எல்லாமே கரெக்டு. அதில் என்ன ஒன்று அப்படின்னா நான் சேம் இதில் தான் கால் பண்ணியிருக்கேன், சேம் கிளாஸில் தான் கால் பண்ணியிருக்கேன். பட் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் நான் கொடுக்காதனால அது வேறு என்னமோ கன்சிடர் பண்ணிக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா சேம் கிளாஸுக்கே இங்கே நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். டெமோ அப்படின்னு சொல்லிட்டு டி அப்படின்ற ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஈக்குவல் டு நியூ அப்படின்னு ஒரு டெமோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். என்ன அப்படின்னா கிளாஸ் அதில் நான் கிளாஸ் ஆப்ஜெக்ட் டைப்புன்னு சொல்லுவேன், அப்புறம் கிளாஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் முன்னாடி என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் சேர்ப்பேன் டி டாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தென் கம்பைல் பண்ணுறேன். பார்த்தீங்களா நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, தென் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பை பொறுத்தவரையும் நம்மளுக்கு data 1 அப்படின்னு சொல்லி 5 அப்படின்ற அசைன் ஆயிருக்கு. data 2ல் பார்த்தோன்னா 10 அப்படின்றது அசைன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேம் கிளாஸையே என்ன பண்ணுது அந்த ஆப்ஜெக்ட்குள்ளார வச்சுக்கி டெமோ அப்படின்னு நீங்கள் சைடில் பார்த்தா தெரியும். டெமோ இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கண்ணில் தெரியும். அது இஸ் அப்படின்றத வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுது டி அப்படின்ற ஆப்ஜெக்ட்குள்ளார அந்த கிளாஸை வச்சுக்குது. ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நான் சொன்ன காக் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளார போயிட்டு num1 num2 அப்படின்னு சொல்லிட்டு பேராமீட்டரில் அந்த வேல்யூஸ் அசைன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் வேல்யூ வந்து 15 அப்படின்னு கீழே தருது பார்த்தீங்களா. அது என்ன பண்ணுது ரிஸ் அப்படின்ற வேரியபிள்குள்ளார 15 வச்சுக்குது. அதுக்கப்புறம் நான் திரும்பி print demo அப்படின்னு சொல்கிறேன். அந்த இடத்துல நம்ம அப்படின்ற பேராமீட்டரில் 15 அப்படின்னு வச்சுக்குது. அதுக்குள்ளே நான் என்ன சொல்லுங்கள் பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் திரும்பி நம்மளுக்கு சேம் அந்த மெயின் ஃபங்க்ஷனில் போயிட்டு நம்மளுக்கு ஆப்ரேஷன் முடிச்சிடும். ஓகே, அவ்வளோதான். இது டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இன் ஜாவா. ஜாவாவை பொறுத்தவரையும் இவ்வளோ டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ரீடிஃபைன் மெத்தட், அதாவது பில்டின் மெத்தட்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாவா பில்ட் பண்ணும்போதே அதில் ப்ரீடிஃபைன்ஸாக அவங்களே பண்ணி வச்சுருவாங்க. அதை பொறுத்தவரை நம்ம யூஸ் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். அதுக்கான பேக்கேஜஸை நம்ம வச்சுக்கிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம அப்டேட் பண்ணுறதோ இல்லை வேறு மாதிரி மாற்றுறதோ முடியாது. அதை வச்சு ஜஸ்ட் யூஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, தென் யூசர் டிஃபைன் மெத்தட் அப்படின்றது நம்ம என்ன வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு அந்த மெத்தடை கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை என்ன வேணால் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அது அக்சசிபிலிட்டி. ஓகே, தென் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு ஒரிஜினாலிட்டி மாதிரி. அதாவது எப்போவுமே பார்த்தோன்னா
ஸ்டாட்டிக்காக இருக்கும். அது வந்து மாறவே மாறாது. அதில் நம்ம டிஃபைன் பண்ணுறது அது பார்த்தோன்னா நார்மல் மெத்தட் மாதிரி தான் இருக்கும். பட் அது நீங்கள் உள்ளார டீப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி உள்ளார கான்செப்ட் போனீங்க அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக்கோட மெயின் நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க. தென் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ். இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஃபங்க்ஷனில் நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் அவுட்டரில் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதாவது கிளாஸ்க்கு உள்ளாரையும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வெளியிலையும். புரியும்ல உங்களுக்கு? ஒரு இன்னர் ஃபங்க்ஷனாக இல்லாமல் அவுட்டர் ஃபங்க்ஷன் தான் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதை வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்னுவோம். இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தடை பொறுத்தவரையிலையும் அவுட்டரில் நம்ம கிரியேட் பண்ண வேரியபிள்ஸை வந்து நம்ம எங்கேயாச்சும் உள்ளார மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அல்ல ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதை நம்ம அந்த ஃபங்க்ஷன் தான் இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸில் பொறுத்தவரையும் எந்த ஒரு டிக்ளரேஷனுமே இல்லாமல் யூஸ் பண்ணிக்க முடியும். இது பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ குழம்பும். பட் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்குள்ளார போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு செம்மையாக இது புரியும் இந்த கான்செப்ட். ஓகே, தென் அடுத்த பேராமீட்டரைஸ் மெத்தட்ஸ். அதாவது இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். அது ஒரு ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். இல்லை பார்த்தோன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், அதுவும் நம்ம பார்க்கலாம். தென் ஓவர்லோடிங். ஓவர்லோடிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அது எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சேம் நேமில் பார்த்தோம் அப்படின்னா வேறு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் கால் ஆகுற மாதிரி சொல்லுவோம். அதுதான் நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னுவோம். அதிலே பார்த்தோன்னா இன்னொன்று கான்செப்ட் ஜாயிண்டாக நான் சொல்லித்தரேன், மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரெக்கரேஷன் அப்படின்னும் என்னென்னு சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பில்டின் மெத்தட்ஸ் அப்படின்னுவோம். ரெஃபரஸ் டு தி பேர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். அதாவது பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னாலும் பேர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகே, தென் தட் ஆர் பார்ட் ஆஃப் த ஜாவா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. அதாவது ஜாவா அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்கும். அது சொல்லப்போனால் பேக்கேஜ் இல்லாமல் ஸ்டாக்கேஜ் அப்படின்னுவோம். அதை மல்டிபிள் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வச்சுருக்கிறது ஒரு மாடியூல் அப்படின்னுவோம். அதே மல்டிபிள் ஆஃப் மாடியூல்ஸை வச்சுருக்கிறது பேக்கேஜ் அப்படின்னுவோம். அதே மல்டிபிள் ஆஃப் பேக்கேஜ் வச்சுரு ஸ்டாக்கேஜ் அப்படின்னுவோம். அந்த ஸ்டாக்கேஜ் தான் பார்த்தோன்னா இந்த ஜாவா. அந்த ஜாவாலேருந்து தான் பார்த்தோன்னா நம்ம யூட்டிலிட்டின்னு சொல்லலாம், இல்லை ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து மாடியூல்ஸை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, அது நம்ம கமிங் ஸ்லைட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அதே பார்த்தோம்னா ஆல்சோ நோன் ஹேஸ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி மெத்தட்ஸ். இதில் பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி மெத்தட்ஸாக இருக்கும், எல்லாமே ப்ரீ டிஃபென்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம ஜாவாவை பொறுத்தவரையும் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஜாவா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ், அதாவது இல்லை ஸ்ட்ரிங் அப்படின்ற ஆப்ரேஷன்ஸ் சப்ஸ்ட்ரிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்லைசிங், அதுக்கப்புறம் ட்ரிம்மிங் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு லென்த் ஃபைண்ட், அது எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற மாடியூல் யூஸ் ஆகும். தென் மேத் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன், அதாவது வெறும் அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஃபேக்டோரியல், அப்புறம் ஸ்கொயர் வேல்யூஸ், ரூட் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க இந்த மேட் அப்படின்ற மாடியூல் யூஸ் பண்ணுவோம். தென் அவுட்புட் அப்படின்றது டிஸ்பிளே பண்ணுறது. டிஸ்பிளே பண்ணுறதுக்கான பிரிண்ட், அதாவது பிரிண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா இந்த அவுட்புட் மாடியூல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அரே மெத்தட்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் சீரீஸ்லேயே சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி இருக்க அரேஸ் அப்படின்ற சீரீஸில் சொல்லியிருப்பேன். பட் திரும்பியில் ரீகேப் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன இருக்கும் அப்படின்னா அரே நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேல்யூ சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கட்டும், காப்பீஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கட்டும், காப்பி ஆஃப் ரேஞ்ச் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா ஆப்ரேஷன்ஸ் இதில் இருக்கும். தென் லிங்க் லிஸ்ட் அப்படின்னாலே உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சரில் படிப்பீங்க. சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா 5 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குது, கியூ அந்த மாதிரி. அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாவாவை கிரியேட் பண்ணுறோன்னா லிங்க் லிஸ்ட் அப்படின்ற மெத்தட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அட்ரஸ் அண்ட் டேட்டாஸ் நோட்ஸ் அது எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எதுக்கு அப்படின்னா ஒரு சர்ச்சிங்காக இருக்கட்டும், ட்ராவல்ஸிங்காக இருக்கட்டும், இல்லை டெலிட்டிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி டைம் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் கோடிங்ஸ் நம்ம எழுதணும். அந்த மாதிரி டைம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கோட் ரெடியூஷன்ஸ் அதிகமாக கிடைக்கும். தென் ஸ்கேனர் அப்படின்றது பார்த்தாலே மெயினாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நார்மலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது பைத்தானாக இருக்கட்டும், சிஆர் இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்கேன் அப்படி யூஸ் பண்ணுவோம். பைத்தானை பொறுத்தவரை இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஜாவாவை பொறுத்தவரையும் ஸ்கேனர் அப்படின்ற மாடியூலில் தான் இன்புட் வாங்குறதுக்கே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது இன்டீஜர் அப்படின்னா இதில் தான் இன்புட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிஏ பொறுத்தவரையிலையும் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் அதில் இன்டீஜரோட அந்த டைப்பு, அதாவது %d அப்படின்னு கொடுத்தா இன்டீஜர் கிடைக்கும், %s அப்படின்னா ஸ்ட்ரிங். அதே மாதிரி தான் பார்த்தோன்னா ஜாவாவை பொறுத்த ஃபங்க்ஷனே தனியாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா நான் ஸ்ட்ரிங் வாங்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு இருக்கும். நான் இன்டீஜர் வாங்கினா நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது நம்ம கமிங் சீரீஸில் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஹேஷ் மேப்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். அதில் பார்த்தா இன்டீஜர் அண்ட் வேல்யூஸ் இருக்கும். அதிலே பார்த்தா லீனியர் ப்ராம்ப்ட் இருக்கும், கொட்டாடிக்கல் ப்ராம்ப்ட் இருக்கும். அதிலே பார்த்தோன்னா செயினிங் மெத்தட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கொலிஷன்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த ஜாவா
ஹேஷ் மேப் அப்படின்றதுல ரொம்பவே ப்ரீடிஃபைன்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அல்ட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா லூப்பிங் மெத்தட் மாதிரி தான். நார்மலாக ஃபார் ஈச் வைல் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த அல்ட்ரேஷன் மெத்தட்ஸும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் எரர் அண்ட் எரர் எக்ஸெப்ஷன்ஸ் இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தனி சீரீஸாகவே எரர் அண்ட் எரர் எக்ஸெப்ஷன் அந்த ஆப்ரேஷன் சொல்கிறேன். ஏன்னா இது பார்த்தோன்னா சின்னதில் ரொம்ப பெரிய கான்செப்ட்ஸில் வரும். அதாவது நம்ம எரரை வந்து ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரைஸ் பண்ணுற எரரை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம பார்த்தோன்னா ஜாவா எரர் அண்ட் எரர் எக்ஸெப்ஷன் அதில் பார்த்தோன்னா இந்த மாடியூல்ஸில் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஒரு எரர் ரைஸ் ஆகுது அப்படின்னா அது என்ன மாதிரி எரர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் ஆகணும், இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும்னா இந்த மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். என்ன அப்படின்னா ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்க்காக. ஓகே, இது எல்லாமே அப்படியே நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜாவா அப்படின்ற சாக்கேஜ்லேருந்து யூட்டில் அப்படின்ற பேக்கேஜை அதில் இருக்கிற அரே அப்படின்ற ஒரு மாடியூலை கிரியேட் பண்ணுவேன். அதாவது கலெக்ஷன் ஆஃப் கிளாஸ் ஒரு மாடியூல்னும் கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸை வந்து ஒரு மெத்தட் அப்படின்னும் கலெக்ஷன் ஆஃப் மெத்தடை பேக்கேஜ் அப்படின்னும் கலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜை பார்த்தா சாக்கேஜ் அப்படின்னுவோம். இல்லைனா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி டேட்டா டைப் கிரியேட் பண்ணுறேன், எம்எஸ்டி அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குள்ளார என்ன அப்படின்னா ஹலோ வேல்ட் அப்படின்ற சொல்லி வேல்யூவை நான் அசைன் பண்ணி வைக்கிறேன். ஓகே, எல்லா ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப்பில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்சலில் தான் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனும் காமிப்பேன். இதை பொறுத்தே நம்ம அரேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கன்னா அரேயில் மட்டும்தான் அரே ஆப்ரேஷன்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா println அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளார நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ணுற நம்ம ஆப்ரேஷனோட நேம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறோம். ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணி காமிக்க நம்ம நார்மலாகவே அந்த எஃப்எம்ஜி அப்படின்னு சொல்லி வேரியபிள் கொடுத்தாலே போதும். ஓகே, தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பியும் அதே system.out.println அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். அதே மாதிரி வியூவர்ஸ், நான் இதில் சொன்னேன் உங்களுக்கு கம்மியான பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் தான் கொடுக்குறேன் அப்படின்னு. அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு நிச்சயமாக அந்த பில்டிங் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி உங்களுக்காக தனியாக நான் வீடியோவாக போடுறேன். ஓகே, இந்த இருக்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை ட்ரிம் பண்ண போகிறேன். ட்ரிம் அப்படின்ற ஆப்ரேஷனோட மெயின் ஃபியூச்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேப்ஸ் அப்படின்றது ஒரு கேப் தான் வச்சுப்போம். நம்ம ஹலோ வேல்டு ரெண்டுக்கும் இடையில பார்த்தா ஒரு கேப் தான் இருக்குது. அதே ஒருத்தவங்க வந்து மல்டிபிள் ஆஃப் கேப்ஸ் கொடுத்தாங்க, மல்டிபிள் ஆஃப் பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரிம் பண்ணிட்டு கரெக்டாக ஒன்னில் வந்து நிப்பாட்டும். நான் இங்கே 1 தான் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு கரெக்டாக தான் இந்த இடத்துல இருக்க போகுது. நம்ம ட்ரிம் பண்ணுறதுக்கு ட்ரிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஜாவால் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஓகே, தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா system.out.println அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பர் கேஸ் அப்படின்றது கொடுக்குறேன். அப்பர் கேஸை பொறுத்த வரையும் நம்மளுக்கு எல்லாமே கேப்சல் லெட்டர்ஸாகவே தரும். ஸ்மால் லெட்டர்ஸ் இல்லாமல் எல்லாமே கேப்சல் லெட்டர்ஸாக தரும். அதுக்கு நம்ம ஜாவாவை பொறுத்த வரையிலையும் டு அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, டு அப்பர் கேஸ். ஓகே, அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதே நீங்கள் வந்து லோயர் லெவலாகவே எல்லாம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா டு லோயர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ லென்த் இருக்குது, அதாவது எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது வித் பிளாங்க் ஸ்பேஸும் இல்லை கணக்கில் வரும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நான் முன்னாடி இருந்த சீரீஸ்லேயே சொல்லியிருந்தேன் லென்த் அப்படின்றத வச்சு லென்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா லென்த்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு லென்த் அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுப்பேன். இந்த லென்த்தை பொறுத்தவரையும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 கிடையாது, ஏன்னா இன்டெக்ஸ்க்கு தான் 0. இதை பொறுத்து 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது அதுக்கு நம்ம இண்டெக்ஸிங் கொடுப்போம். அதனால என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 தான் ஆரம்பிக்கும். லென்த்தை பொறுத்தவரை எவ்வளோ கேரக்டர்னு எண்ணும் போது 1லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் ஸ்ட்ரிங் அப்படின்றது அதாவது இன்டெக்ஸிங் அப்படின்றது 0லேருந்து ஆரம்பிக்கும். இந்த சப்ஸ்ட்ரிங்க்கு பொறுத்தவரையிலும் நம்ம சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தடே நம்ம ஜாவாவில் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா நான் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூவை நான் கொடுப்பேன். அதாவது நான் 6ல் ஆரம்பித்து 10 அப்படின்றது முடிப்பேன். 10 அப்படின்னா 10 - 1 அப்படின்னா 9 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு எடுத்துக்கும். ஓகே, இதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா எஸ்எம்ஜியில் நம்மளோட வேல்யூ அசைன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஹலோ வேல்டு. தென் என்ன அப்படின்னா ஒரிஜினல் ஸ்ட்ரிங் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ட்ரிம் பண்ண அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும். நம்மளை பொறுத்த பிளாங்க் ஸ்பேஸ் அவ்வளோ இல்லை, அதனால இவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒரு பிளாங்க் ஸ்பேஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்பர் கேஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, எல்லாமே அப்பர் கேஸாக இருக்குது பார்த்தீங்களா ஹலோ வேல்டு. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லென்த்தை கண்டுபிடிக்கிறது, அதாவது 12 அப்படின்னு லென்த் ஆகும். ஹெச்லேருந்து அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள்ஸ் வர இருக்கும். ஓகே, 12 வேல்யூ. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறேன் சப்பரை கண்டுபிடிக்கிறேன். சப்பரை 6 to 10 அப்படின்னா 9 வரை வரும். அதாவது WORL அப்படின்னு வரும். ஓகே,
தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இது நான் காமிச்சிருப்பேன். இது என்னது? ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன். இதே நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிபிகேஷன் ஆப்ரேஷன் உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் அதில் கமாண்ட் ஸ்பேஸ் கொடுத்து நான் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து மல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதான் மேட் அப்படின்றது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கான மெத்தட்ஸ் வந்து நம்ம மேட் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாடியூல் நம்ம கிரியேட் பண்ணுவோம். நம்ம மேட்டை பொறுத்தவரை அந்த மாடியூல் கால் பண்ணணும்னு தேவையில்லை. நார்மலாகவே நம்ம ஜாவாவில் அவைலபிலிட்டியாக இருக்குது. அதில் என்ன பண்ணுவேன்னா டபுள் நம் ஈக்குவல் டு -25.6 அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் வேல்யூவில் பாயிண்ட் டிஜிட்ஸ் நான் அப்ளை பண்ணியிருப்பேன். அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் வேல்யூவை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜாவாவில் வந்து அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் என்ன கொடுப்போம் அப்படின்னா நம்ம மேட் அப்படின்ற மாடியூலை கால் பண்ணிட்டு தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம கால் பண்ண முடியும். அதில் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதாவது பாயிண்ட் டிஜிட்ஸ் இல்லாமல் அதோட அப்சல்யூட் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஸ்கொயர் வேல்யூஸ், ஸ்கொயர் ரூட் வேல்யூ அப்படின்னாலே உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். அதாவது 16 அப்படின்னா 4, 25 அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மேட் அப்படின்ற மாடியூலில் எஸ்கியூ அதாவது ஸ்கொயர் ஆர்டி ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அந்த மெத்தட்குள்ளார என்ன அப்படின்னா நம்ம அப்படின்னு நான் எழுதுறேன், வேணாம் இல்லைன்னா அது ரொம்ப குழப்பம். அதனால நான் நார்மலாக 16 அப்படின்னு எழுதுறேன். 16 அப்படின்னா உங்களுக்கு ரூட் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், 4. ஓகே, தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பி நான் சிஸ்டம் டாட் பிரிண்ட் டாட் இல்லைன்னு எழுதிட்டு அதுக்குள்ளார நான் மேக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். மேக்ஸ் ஆஃப் 10 and 20, அதாவது 10க்கும் 20ல எது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, நம்ம ஜாவாவை பொறுத்தவரையும் மேக்ஸ் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனே நார்மலாக இருக்கும். அதுவும் பார்த்தோன்னா மேட் அப்படின்ற மாடியூல்லேருந்து தான் நம்ம கால் பண்ணணும். ஓகே, இந்த மேட் அப்படின்ற மாடியூல்லேருந்து கால் பண்ணி நம்ம மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம். 10, 20 கொடுக்கலாம், இல்லை 20, 10 கொடுக்கலாம், இல்லை 2 வேல்யூஸ் கிடையாது, மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கலாம். நம்மளுக்கு என்னன்னா இல்லை மேக்ஸிமம் வேல்யூவை கொடுக்கும். 3, 4 எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திமி சிஸ்டம் டாட் அவுட் ஆஃப் பிரிண்ட் எல்னு கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ரேண்டமாக ஒரு வேல்யூ வேணும், அதாவது எவ்வளோ வேணால் சொல்லலாம். ரேண்டமாக நம்மளுக்கு வேல்யூ வேணால் 0 பாயிண்ட்ஸ்லேயும் வரும், அதே பார்த்தா 100, 1000 எவ்வளோ வேணால் போகும். அதில் நான் என்ன அப்படின்னா மேட் அப்படின்ற இதுலேயே பார்த்தோன்னா ரேண்டம் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதை வச்சுட்டுனா ரேண்டமான ஒரு ரேண்டமைஸ்டு வேல்யூவை நான் கண்டுபிடிப்பேன். ஓகே, ரேண்டமைஸ் வேல்யூக்கு நம்ம உள்ளார எதுவும் கொடுக்கணும் தேவையில்லை. அட்லீஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரேஞ்ச் கன்சிடர் பண்ணோம், இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். இப்போ நான் மேலே இருக்க ரிமூவ் பண்ணிடுறேன், ஏன்னா அதுவும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இதுவும் வரும், ரொம்ப டிலே ஆகும். அதனால இதை மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொன்றா லைன் போகலாம். என்னன்னா நம்மளை பார்த்தா -25.6 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த லைன் போகும்போது அப்சல்யூட் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். அதோட அப்சல்யூட் வேல்யூ பார்த்தோம்னா மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறி, தென் அதோட ரூட் வேல்யூ 16, ஒரு ரூட் வேல்யூ 4 அதாவது நம்மளுக்கு வந்திருக்கும். அதே மேக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 20 தான் நம்ம மேக்ஸ் வேல்யூ 10 and 5ல. அதே ரேண்டமைஸ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்டி இருக்கு. அப்படி வேணால் நம்ம ரேஞ்சில் வேணால் வேறு வேல்யூஸ் கொடுத்து நம்ம ரேஞ்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையே மாடிஃபைட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு புது மாடியூல் கொடுப்போம். என்ன அப்படின்னா அரே மாடியூல். இந்த அரே மாடியூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் சீரீஸ்லேயே சொல்லியிருப்பேன், அரேயோட ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் பேசிக்ஸ். அதை நான் சும்மா இங்கே ரீகேப் பண்ணுறேன். அப்படின்னா அரே ஃபஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். இன்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம கொடுப்போம். நார்மலாக கொடுத்துட்டு அரே டிக்ளேர் பண்ண முடியும். இல்லைனா டிக்ளரேஷன் பண்ண இடத்துல வேல்யூ அதுக்கு அசைன் பண்ணுறதுக்கு 5, 2, 8, 1, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூஸை நான் கொடுக்குறேன். அதுக்குள்ளார நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அரேயோட மாடியூல்ஸை வச்சு ஒவ்வொன்றுக்கும் நான் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அரே அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் எலமெண்ட்ஸ் அந்த தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரிஜினல் அரே நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஒரிஜினல் அரே நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆப்ஜெக்ட்ஸ் தான் வரும். ஓகே, தென் என்ன ஆகும் அப்படின்னா அதை நான் இன்னும் டிஃபர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் சார்ட் பண்ணுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோன்னா வேல்யூஸ் பாருங்க 52814ன்னு இருக்குது. அதை சார்ட் பண்ணுறதுக்கு அரே மாடியூல்லேருந்து சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வச்சு வேல்யூஸை நம்ம சார்ட் பண்ணி காமிக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து சார்ட் அரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு அந்த நான் சார்ட் பண்ண அரேவும் இந்த சைடு நான்
பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, தென் என்ன பண்றேன் அப்படின்னா, அதாவது இந்த சைடு நான் கொடுக்குறேன் வித்தவுட் ஸ்ட்ரிங் அப்படின்னு. வித்தவுட் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஆப்ஜெக்டாவே கொடுக்குறேன். இன்னும் நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணல. ஓகேவா, கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அதில் டிஃபரன்ஸ் உங்களுக்கு நிச்சயமா அதில் அவுட்புட்ல சொல்றேன், உங்களுக்கு அப்போ நல்லா புரியும். அதாவது நம்ம அரேயை பொறுத்தவரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு அரே அப்படின்ற மாடியூல் வச்சுக்கிட்டு டூ ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம அரேஸை ஈஸியா நம்ம ஸ்ட்ரிங்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, தென் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றேன். நம்மளை பொறுத்தவரையும் 52814 அப்படின்னு அரே வந்திருக்கு. மேலே பார்த்தா ஆப்ஜெக்ட் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு இது முன்னாடியே சொல்லியிருப்பேன். அரே அப்படின்றது ஒரு டப்பான்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன அப்படின்னா வேல்யூஸ் வந்து உள்ள இருக்க திங்ஸ், அந்த டப்பாக்குள்ள இருக்க திங்ஸ். நம்ம பொறுத்தவரையிலையும் டப்பாவே அப்படியே தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால டப்பாவை மட்டும்தான் காமிக்குமே தவிர அதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை காமிக்காது. ஓகே, அதனால தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆயிருக்கும் அதில். தென் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் அதை சார்ட் பண்ணுறேன். சார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 1 2 4 5 8 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டராக வந்துருச்சு. அதுவும் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு அதான் வந்திருக்கு. பிகாஸ் நான் இன்னும் டப்பாவை தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் நம்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கு தான் என்ன பண்ணுறேன், டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த டப்பா வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அப்போனா வேல்யூஸ் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்ற போது அந்த அரே வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு நீட்டாக தெரியும். பார்த்தீங்களா 1 2 4 5 8 அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே உங்களுக்கு தெரியும். ஓகே, அதில் நான் பார்த்தேன்னா நிறைய மாடியூல்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸாகவே நிறைய இது சொல்லியிருப்பேன். அதில் செலக்டிவாக இதில் கொஞ்சம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேனர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கேனர் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக இன்புட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அது அப்படின்றது ஸ்கேனர் அப்படின்ற ஒரு மாடியூலை நம்ம கேட்ச் பண்ணிட்டு அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேனர் அப்படின்றது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்கேனரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா தட் இஸ் அ மாடியூல், அதாவது ஒரு கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் அது யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுவோம். தென் என்ன அப்படின்னா நியூ ஸ்கேனர் அப்படின்னு எழுதிட்டு அதில் ப்ராக்கெட்லேருந்து system.in அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். சிஸ்டமோட இன்புட் ஆப்ரேஷன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதில் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் அப்படின்றது லாட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நம்ம செலக்டிவாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் நான் இங்கே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பூலியன் அப்படின்னா பூலியன் வேல்யூஸை நம்ம வாங்குறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவோம். அதே நெக்ஸ்ட் பிட் அப்படின்றது நம்ம பிட் வேல்யூஸ், அதாவது 0s or 1 அதை வந்து வாங்குறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் டபுள் அப்படின்றது டபுள் வேல்யூ, அதாவது டாட் வச்ச ஃப்ளோட் வேல்யூவே அதிகமான வேல்யூஸை வந்து நம்ம டபுளில் வாங்குவோம். அதை வாங்குறதுக்கு இந்த நெக்ஸ்ட் டபுள் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் ஃப்ளோட் அப்படின்றது ஃப்ளோட் பாயிண்ட், அதாவது டெசிமல் பாயிண்ட் வச்சது வந்து ஃப்ளோட் அப்படின்வோம். அந்த மாதிரி இன்புட்ஸ் வாங்குறதுக்கு நெக்ஸ்ட் ஃப்ளோட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். தென் இன்டீஜர்ஸ் வாங்குறது வந்து நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதே நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸை வாங்குற இங்கே நெக்ஸ்ட் லைன் யூஸ் பண்ணுவோம். நல்லா பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கிடையாது, நெக்ஸ்ட் லைன். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் லாங் அப்படின்றது லாங் நம்பர் ஆஃப் வேல்யூஸை வாங்குறதுக்கு நம்ம இந்த நெக்ஸ்ட் லாங் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஷார்ட் நம்பர் ஆஃப் வேல்யூஸை வாங்குறதுக்கு நெக்ஸ்ட் ஷார்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். லாங்கும் ஷார்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜர்ஸ் டிபெண்டாக தான் இருக்கும். ஓகே, இது நான் ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இதே அப்படியே மாடிஃபைட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா நான் ஸ்கேனர், அதாவது ஜாவாவை பொறுத்த இன்புட்ஸ் பார்த்தா நிறையா டைப்ஸில் இன்புட்ஸ் வாங்கலாம். அதுவும் ஸ்கேனர் அப்படின்ற ஒரு மாடியூலை வச்சுக்கிட்டே அதில் நம்ம ஸ்கேனர் அப்படின்னு நம்ம மாடியூல் கொடுத்தோம்னா சேம் அந்த ஜாவா யூட்டிலைஸ் அப்படின்னு சொல்கிற பேக்கேஜிலே ஸ்கேனர் அப்படின்ற மாடியூல் இருக்கும். ஸ்கேனர் பார்த்தோன்னா ஒரு கிளாஸ்னு வச்சுக்கோங்க, அதையும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அதில் ஸ்கேனர் அப்படின்னு அப்புறம் எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு சேம் நம்ம அந்த கிளாஸஸ் கிரியேட் பண்ணுற நியூ ஸ்கேனர் அப்படின்னு அந்த ஸ்கேனருக்குள்ளார என்ன கொடுப்போம்னா ஆர்குமெண்ட்டாக கொடுக்கறது என்னன்னா சிஸ்டம் அப்படின்னு .in அப்படின்னா இன்புட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிஸ்டமோட இன்புட் வாங்குறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்டர் யுவர் நேம் அப்படின்றேன். என்னன்னா நேமை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன வாங்கணும், ஸ்ட்ரிங்கை தான் இன்புட்டாக வாங்கணும். ஓகே, அதனால என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப் நான் கொடுப்பேன். அதில் என்ன அப்படின்னா நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நேம்ன்ற வேரியபிளில் அந்த நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்குள்ள எஸ்சி அது டாட் வச்சு நெக்ஸ்ட் லைன். ஓகே, நெக்ஸ்ட் லைன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஸ்ட்ரிங்ஸ் வாங்குறதுக்கு நெக்ஸ்ட் லைன். ஓகே,
தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ஏஜை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். என்ன அப்படின்னா என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு நான் பிரிண்ட் டாட் சிஸ்டம் டாட் பிரிண்ட் டாட் எல்என் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் யுவர் ஏஜ் அப்படின்வேன். தென் அதுக்கு நான் என்னன்னா ஏஜை பொறுத்து இன்டீஜரில் தான் இருக்கும்னா இன்ட் அப்படின்ற வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுவேன் ஏஜ். ஓகே, இல்லைனா எஸ்சி அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுப்பேன். அங்கே கிரியேட் பண்ண ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நம்ம இன்டீஜர் வாங்கினதுனால நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஐ பார்த்தோன்னா கேப்சலாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டை தொடர்ந்து எது இருந்தால் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்சலில் தான் இருக்கும். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு பர்சன்டேஜ் வாங்குறேன் அப்படின்னா அதில் என்டர் யுவர் பர்சன்ட் அப்படின்னு நான் இதில் கொடுக்குறேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்சன்டேஜை பொறுத்தவரை பாயிண்ட் டிஜிட்ஸில் தான் கிடைக்கும், நம்மளுக்கு அக்யூரேட்டாக கிடைக்காது. அதனால நான் இங்கே ஃப்ளோட் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இல்லை பெர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அதை வச்சுட்டு நம்ம வேல்யூஸை வாங்குகிறோம். என்ன அப்படின்னா ஃப்ளோட் வேல்யூவை வாங்குகிறோம். அதுலேயும் பார்த்தா F20 கேப்சலில் வருது. ஓகே, தென் என்ன பண்ணுறேன்னா அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறது, யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். கடைசியில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ண அந்த ஆப்ஜெக்டை கடைசியில் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, நான் யூஸ் பண்ணுற சர்வரில் வந்து அது ஒர்க் ஆகாது. அதனால நான் ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுறேன்னா நோட் பேடில் காப்பி பண்ணி போடுறேன். நார்மலாக நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கிளாஸ் இன்ட்ரடியூஸ்லேயே சொல்லியிருப்பேன், ஜாவா அப்படின்றது ஓப்பன் பிளாட்ஃபார்ம், எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். அப்படின்ற போது நான் நோட் பேடில் கிரியேட் பண்ணுறேன். அல்ல கிளாஸ் நேம் பார்த்துக்கோங்க, டெமோ அப்படின்னு இருக்குது. நான் இங்கே நேம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா டெமோ டாட் ஜாவான்னு தான் நான் ஃபைல் நேம் கொடுக்கணும். கீழே பார்த்து ஆல் ஃபைல் அப்படின்னு மறக்காமல் கொடுத்துருங்க. ஓகே, தென் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிட்டேன். நான் நார்மலாக எங்கே வேணால் சேவ் பண்ணிக்கலாம், அது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாது. நான் சேவ் பண்ண இடத்துக்கு நான் போகிறேன். அங்கேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஎம்டியை நான் ஓப்பன் பண்ணுறேன், அதாவது கமாண்ட் லைன், அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு வந்து நான் எழுதுறேன் பார்த்தீங்களா, ஜாவா சி, ஜாவா கம்பைல். நம்ம அந்த ஃபைல் நேமை ஃபுல்லாக கொடுக்கணும், டெமோ டாட் ஜாவா அப்படின்னு. ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன், என்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஓகே, நம்மளுக்கு ஒரு எரர் வந்திருக்கு பார்த்தீங்களா, கிளாஸ் நேம் வந்து எரர் அப்படின்னு. நம்ம ஏன்னா கிளாஸ் நேம் வந்து கேப்சல் டி கொடுத்துருக்கோம், அதை நான் இப்போ ஸ்மால் டி மாத்துறேன். ஏன்னா ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக தான் இருக்கும். இப்போ நான் சேம் லைன் கொடுக்குறேன், நீட்டாக ரன் ஆயிரும். ஓகே, எந்த எதுவுமே காமிக்காது, எரர்னா மட்டும்தான் காமிக்கும். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறதுக்கு ஜாவா அப்புறம் அந்த கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, நான் அந்த கிளாஸ் நேம் பார்த்தீங்களா டெமோன்னு இருக்குது. இப்போது கிளாஸ் டெமோ டாட் கிளாஸ் அப்படின்னு வந்து டெமோ டாட் கிளாஸ் அப்படின்னு அப்படின்னா கிளாஸ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா ரன் ஆயிடுச்சு. அப்படின்றப்போ என்டர் யுவர் நேமுன்னு கொடுக்குறோம். அந்த இடத்துல நான் ஜஸ்ட் நான் தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஜ் வந்து 20 அப்படின்னும் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா நார்மலாக 86.08 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்தேன். அப்புறம் நம்ம பிரிண்ட் ஆகிட்டு ஸ்மூத்தாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இதுதான் கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகே, ஒரு சிலது பார்த்தா ஒரு சில சர்வீஸில் வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக வராது. அதனால் நீங்கள் இதை மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு வேணால் ஃப்ரீ டைமில் வந்து உங்களுக்கு ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி என்விரான்மெண்ட் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஓகே, இதை நம்ம பேசிக்ஸ் ஆஃப் மெத்தட் தான் சொல்ல போனால் பார்த்துருப்போம். இல்லை நம்ம இன்னும் அட்வான்ஸாக சொல்ல போனால் கம்மிங் சீரீஸ்லலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷ்னலாக ஏதாச்சும் ஜாவாவில் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் இந்த மெத்தட்ஸ்லேயே பார்த்தோன்னா ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் தான் சொல்லிப்பேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். பட் இன்னும் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸில் இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு சொல்லி தனியாக போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கமிங் சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஜாவாவோட கிளாஸஸ் எப்படி இன்னும் அட்வான்ஸாக கிரியேட் பண்ணுறது எல்லாம் சொல்லி பார்ப்போம். இந்த ப்ரீவியஸ் சீரீஸ் போட்ட எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்லாம் தந்திருப்பேன், போய் பாருங்கள். ப்ளஸ் இந்த ப்ரோக்ராமிங் தமிழன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் டெக்னிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அதிகமாக அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அண்ட் லைக் போடுங்க. இதே மாதிரி ப்ரோக்ராமிங் தமிழன் அப்படின்னு இன்ஸ்டா பேஜும் இருக்குது, அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.